ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அவை தினமும் ஒற்றுமையாக விளையாடி மகிழ்ந்தன. ஒரு நாள் ஒரு சிங்கம் அவைகளை துரத்த ஆரம்பித்தது. ஒட்டகம், கரடி, குரங்கு, நரி, மான், முயல் போன்ற விலங்குகள் சிங்கத்தை கண்டதும் அலறி அடித்து ஓட ஆரம்பித்தன. இதுபோல சிங்கம் அந்த கூட்டத்தில் புகுந்து பல மிருகங்களை வேட்டையாடியது. இதனால் பல மிருகங்கள் சிங்கத்துக்கு இரையாகின. இதை எப்படி நிறுத்துவது என்று எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஆலோசனை செய்தன. பிறகு அவை ஒரு முடிவுக்கு வந்தன. இப்படி கூட்டமாக இரையாவதை விட தினமும் ஒரு விலங்கை சிங்கத்துக்கு உணவாக அனுப்பி வைக்க முடிவு செய்தன. மறுநாள் அனைத்து மிருகங்களும் சிங்கத்தை சந்தித்து அவர்களது திட்டத்தை கூறின. சிறிது நேரம் யோசித்த சிங்கம் அவர்களது திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டது. தினமும் தவறாமல் தனது இரையை காலையிலேயே தவறாது அனுப்பி வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டது. அனைத்து மிருகங்களும் சிங்கத்துக்கு உறுதிமொழி கொடுத்து நிம்மதியாக திரும்பின. அதன்படி தினமும் மான், கரடி மற்றும் பல விலங்குகளை அனுப்பின. ஒரு நாள் சிங்கத்துக்கு உணவாக முயல் ஒன்று போக வேண்டிய தருணம் வந்தது. அனைத்து மிருகங்களும் மிகவும் சோகமாக முயலை அனுப்பி வைத்தன. முயலும் ஒரு திட்டத்தோடு கிளம்பியது. சிறிது தூரம் காட்டுக்குள் சென்று ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுத்தது. அதன்பின் திரும்பவும் மெதுவாக நடந்து ஒரு பாழடைந்த கிணறை எட்டி பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தது. அதே நேரம் சிங்கம் இன்னும் தனக்கு உணவு வரவில்லையே என்று கோபமாக இருந்தது. வெகு நேரம் கழித்து முயல் வேகமாக ஓடி வந்தது. ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வந்தாய் என்று சிங்கம் கோபமாக முயலிடம் கேட்டது. அதற்கு முயல், சிங்கராசாவே, வழியில் உங்களைப் போல் இன்னொரு சிங்கத்தை பார்த்தேன். அது என்னை பார்த்து தாக்க வந்ததும் பயந்து போய் ஓடி ஒளிந்து கொண்டேன். சிறிது நேரம் கழித்து அந்த சிங்கம் ஒரு கிணற்றினுள் இறங்கிப் போவதை பார்த்தேன். அதன் பின்னர் தான் என்னால் அங்கிருந்து வர முடிந்தது என்று மூச்சிறைக்க கூறியது. சிங்கத்துக்கு அதை நம்ப முடியவில்லை. உண்மையாகத்தான் சொல்கிறாயா? அந்த சிங்கத்தை காட்டு பார்க்கலாம் என்று கோபமாக கூறியது. சிங்கத்தை கூட்டிக் கொண்டு முயல் வேகமாக ஓட ஆரம்பித்தது. வெகு தூரம் வந்ததும் அங்கு இருந்த பாழடைந்த கிணற்றை காண்பித்தது. இந்த கிணற்றுக்குள் தான் அந்த முரட்டு சிங்கமும் இருக்கிறது, சிங்கராஜாவே என்று கூறியது. சிங்கம் கோபமாக அந்த பாழடைந்த கிணற்றின் மேல் ஏறி நின்றது. உள்ளே குனிந்து பார்த்தது. அந்த கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது. உச்சி வேளையாக இருந்ததால் இந்த சிங்கத்தின் பிம்பம் கிணற்றின் ஆழத்தில் இருந்த தண்ணீரில் தெளிவாக தெரிந்தது. அதை கண்டதும் சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் கிணற்றின் மேலிருந்த சிங்கம் வேகமாக கிணற்றுக்குள் பாய்ந்தது. அவ்வளவுதான். 50 அடி ஆழத்தில் இருந்த அந்த கிணற்றில் சிங்கம் மாட்டிக்கொண்டது. இனி அதனால் வெளியே வரவே முடியாது. அதை பார்த்ததும் முயலுக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஓடி அனைத்து மிருகங்களிடமும் அந்த சந்தோஷ செய்தியை கூறியது. இனி சிங்கத்தால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அனைத்து மிருகங்களும் ஆடிப்பாடி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன.